வணக்கம் தோழர்களே, ராவணன் குரல் சேனலில் இருந்து உங்கள் சுரேஷ். ராமாயணத்தில் ஸ்ரீராமர் எப்படி இறந்தார் வாருங்கள் பார்ப்போம். ராமரின் பத்தினியான சீதாதேவி தன் தாய் பூமாதேவியுடன் இணைந்த பிறகு மனமுடைந்த ஸ்ரீராமர் தன் புதல்வர்களான லவன் குஷன் இருவரோடும் அயோத்தி திரும்பினார். தன் புத்திரர்களை அரியணையில் அமர்த்தினார். தனது பிறப்பின் நோக்கம் நிறைவேறியதை அறிந்தார் ஸ்ரீராமர். ராமரின் பரமபக்தனான ஹனுமானோ காலதேவன் ராமரை நெருங்கா வண்ணம் காத்து வந்தான். ஆதிசேஷனின் அவதாரமான லக்ஷ்மணனும் ராமரை பிரியாது இருந்ததால் காலதேவனால் ராமரை நெருங்க முடியவில்லை. ஹனுமானும் லக்ஷ்மணனும் தன்னுடன் இருந்தால் தான் எண்ணம் ஈடேறாது என்று உணர்ந்தார் ஸ்ரீராமர். ஒரு நாள் ராமர் தன் மோதிரத்தை தரையில் இருந்த ஒரு புற்றில் நழுவ விட அம்மோதிரம் உள்ளே விழுந்தது. ராமர் அனுமானிடம் அம்மோதிரத்தை கண்டுபிடித்து வர கூற, எப்பொழுதும் ராம நாமத்தை ஜபிக்கும் ஹனுமான் வண்டாக உருமாறி அந்த புற்றுக்குள் சென்றார். உள்ளே சென்ற பின்புதான் ஹனுமானுக்கு தெரிந்தது தான் வந்தது நாகலோகம் என்று. அங்கு நாகங்களின் தலைவனான வாசுகியை சந்தித்தார் ஹனுமான். தான் வந்த நோக்கத்தை கூறிய ஹனுமான் தனக்கு உதவுமாறு வாசுகியிடம் வேண்டினார். வாசுகியும் ஹனுமானை நாகலோகத்தின் மையத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு மோதிரங்கள் குவியலாக மலை போன்று இருந்தது. கண்டு திகைத்தார் ஹனுமான். அவை அனைத்தும் ஸ்ரீராமரின் மோதிரங்களாகவே ஹனுமானுக்கு தோன்றின. வாசுகியிடம் காரணத்தை வினவினார். வாசுகி, 4 யுகங்களாக சுழற்சி முறையில் தோன்றும். அப்போது ஒவ்வொரு முறையும் திரேத யுகத்தில் அயோத்தியின் ராமர் பிறப்பார். ஒரு நாளில் அவர் மோதிரம் கீழே விழுந்து நாகலோகம் வந்தடையும். அதைத் தொடர்ந்து அம்மோதிரத்தை தேடி குரங்கு கொன்று வர மேலே ஸ்ரீராமரோ இவ்வுலகிலிருந்து விடைபெறுவார். அவ்வாறு விழுந்த மோதிரங்களின் குவியலே இந்த மலை என்று கூறியது வாசுகி. ராமர் மோதிரத்தை நழுவ விட்டது தற்செயலாக நடந்ததல்ல என்று உணர்ந்து கொண்டான் அனுமான். தன்னை அவ்விடத்திலிருந்து விலக்குவதற்கோ ஸ்ரீராமர் மோதிரத்தை தேடச் சொன்னார் என்று அனுமனுக்கு புரிந்தது. மேலும் ராமரின் பிறப்பு இறப்பு யுகயுகங்களாக தொடரும் என்று குறிப்பறிந்தான் அனுமான். அதே சமயத்தில் காலதேவன் ஒரு சந்நியாசி வேடமணிந்து ராமரை காண வந்தார். தான் ராமரிடம் தனித்து பேச வேண்டும் எனவும் அவர்களது தனிமையை எவரேனும் தடுக்க எண்ணினால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று சந்நியாசி ராமனிடம் கேட்டுக்கொண்டார். பின் லக்ஷ்மணனை அறைக்கு காவல் வைத்துவிட்டு உள்ளே சென்றார்கள். சந்நியாசி உருவத்தில் வந்த காலதேவன் அந்நேரம் பார்த்து துர்வாசக முனிவர் அயோத்திக்கு ராமரை காண வருகை தந்தார். லக்ஷ்மணன் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. கோபம் கொண்ட துர்வாசக முனிவர் அயோத்தி மக்களை சபித்து விடுவதாக கூறினார். எலியின் விளையாட்டினை உணர்ந்து கொண்ட லக்ஷ்மணன் மக்களை சாபத்திலிருந்து காக்கத்தானே மனமு வந்து அறைக்குள்ளே சென்றான். காலதேவன் தன் சுயரூபத்தில் ராமரோடு உரையாடி கொண்டிருந்தார். லக்ஷ்மணனை கண்டதும் இருவரும் செய்வதறியாது திகைத்தனர். காலனே ராமரிடம் தண்டனையை நினைவுபடுத்தி விட்டு மறைந்துவிட ராமரோ மனம் கலங்கினார். அண்ணனால் நமக்கு தண்டனை வழங்குவது இயலாது என்று அறிந்த லக்ஷ்மணன் தன்னுடைய வாளை கொண்டு தன்னை தானே மாய்த்து கொண்டார். பிரியமான உறவுகளை தொலைத்த ஸ்ரீராமரும் அதன் பின் சரயு நதியில் ஜலசமாதி அடைந்து வைகுந்தம் சென்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ராவணன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.